ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய மெத்தை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வேலை இல்லை, ஒரு கடைக்கார வேலைக்குள்ளே இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த துணி இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து இளமஞ்சி மெத்தை வந்து வாங்கிட்டு ஃபெயிலியர் ஆகுது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபால்ட்டே வந்து இதில் வரும். இது ஃபுல்லாகவே பழைய பஞ்சு தான். ஆனால் பாக்ஸு மட்டும் நல்லா டைட்டாக போட்டுருக்கோம். இது சலாய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டு போட முடியாது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சலாயில் தான் அதிகமாக வந்து வெயிட் ஏற்றணும், டைட் ஏற்றணும். அப்போ தான் வந்து உட்காரக்குள்ளே இருக்க டவுன் ஆகுது. டவுன் ஆகுள்ளே இருக்க ஈவனாக ஆகும். ஆனால் பட் அது வந்து நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே கிழிஞ்சிரும். நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜக்காடு துணி. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஜக்காடு துணி மாரி இருக்கும். இது வந்து வாஷபிள் துணி. இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தைக்கு மேல் கவர் கொடுக்க வேண்டியது. இது ஃபினிஷிங் அவ்வளோவா வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதிகமாக இது பண்ணாக்கா இந்த மாதிரி தையல் வந்து அந்த துணி வந்து கிழிஞ்சதுனாக்கா ஃப்யூச்சர் என்ன ஆகுனாக்கா அது கொஞ்சம் பெருசாகிட்டு அதுலேருந்து பஞ்சு வந்து வெளியாகும். மஞ்சு மோஸ்ட்லி வந்து தூக்கி போட தேவையில்லை. நீங்கள் டைட்டாக போட்டிங்கனாக்கா மறுபடியும் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பழைய தலைக்காணி. பழைய இதில் வந்து அப்படியே பிரிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் தலைகாணி போடுவோம். இளம் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாமலாம் போகாது, யூஸ் ஆகும். ரொம்ப தூள் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் தூக்கி போட வேண்டியதெல்லாம். பஞ்சு நார்மலாக இருந்துச்சுன்னா கூடுதலாக ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அதுமாரி வந்து இளமஞ்சு வந்து எல்லாருமே வந்து இப்போ இன்னி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளமஞ்சு எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. நீங்கள் இதே ஃபோம் மேட்ரஸோ ஸ்ப்ரிங் மேட்ரஸோ வாங்கியிருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தூக்கி தான் போடணும். ஆனால் இளமஞ்சு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தூக்கிலாம் போடுறதால இந்த மாதிரிலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யாதீங்க. போடக்குள்ளே இருக்க நல்ல துணியை நீங்களே போய்ட்டு செலெக்ஷன் பண்ணுங்கள். துணி மொத்தமாக இருக்குதா, ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி போடுங்க. அதேமாரி வந்து நல்லா ஃபினிஷிங்காக போடுற அளவுக்கு அதுமாரி பண்ணுங்கள். ரோட்டில் போகிறாங்க வராங்க அவங்கக்கிட்டலாம் பெட்டெல்லாம் வாங்காதீங்க. அந்த ஊர்லேயே வந்து பெட்டு கடைன்னு தனியாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக கடை இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் செஞ்சிங்கனாக்கா நல்லாவே செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி துணி போடாதீங்க. உங்களுக்கு போன வீடியோவில் ஒரு துணி ஒன்று காட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஜக்காடு கொஞ்சம் அதுக்கு இதுக்கும் 500 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும். அதிகமாகலாம் வராதுங்க. அந்த துணியை போட்டிங்கனாக்கா நல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள்.